எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல் கிமையல். சுரக்காயில் பொரியல் பண்ணியிருப்போம், கூட்டு, குழம்பு, சுரக்காய் சாப்பாடு, ஏன் சுரக்காய் பிரியாணி கூட பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஒருத்தவங்க சுரக்காயில் பாயாசம் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆனால் நான் இந்த பாயாசத்தை இப்போ தான் கேள்விப்படுறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்க்கவே இல்லை. இவங்க உண்மையாகவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி இந்த சுரக்காய் பாயாசத்தை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ உண்மையாகவே டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ இந்த சுரக்காய் பாயாசத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மீடியம் சைஸ் சுரக்காய் எடுத்து வெளியில இருக்கிற தோலையும் உள்ள இருக்கிற சதையையும் ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா துருவி ஒரு வெள்ளை துணியில போட்டு தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில நெய் விட்டு அதுல முந்திரி பருப்பு போட்டு செவக்க வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் துருவன சுரக்காயை போட்டு ஒரு வதக்கி அதுல தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்த பிறகு கொஞ்சமா ஏலக்காய் தூள், தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி இறக்குனா சுரக்காய் பாயாசம் ரெடி. இப்போ நம்ம சுரக்காய் பாயாசம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சுரக்காய் நல்லா வாயில் படும்போது நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. ஆனால் அந்த சுரக்காய் ஸ்மெல் எதுவுமே அடிக்க கிடையாது. அந்த சுரக்காய் சப்புன்னு தான் இருக்குது. அந்த இனிப்பு மட்டும் லைட்டாக தெரியுது ஊறினதுனால. மற்றபடி இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது செஞ்சு காமிச்சவங்களுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் இப்போ தான் சுரக்காயில் பாயாசம்னு ஒன்று கேள்விப்படுறேன். நம்ம கேரட் அல்வா செய்வோம்ல, அதோட டேஸ்ட்டு தான் எனக்கு இதில் வருது. கொஞ்சம் இதில் மில்க் மேடு சேர்த்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அவங்க செஞ்சு காமிச்ச மாதிரியே நம்ம செஞ்சுருக்கோம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. கண்டிப்பாக இந்த சுரக்காயை நம்பி நம்ம வீட்டில் பாயாசம் செய்யலாம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதை செஞ்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த பாயாசத்துக்கூடயே கொஞ்சோண்டு ஜவ்வரிசி இல்லைன்னா சேமியா போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மில்க் மேடு ஊற்றிருந்தாலும் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ டேஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி நம்ம சுரக்காயை வச்சு ஒரு பாயாசம் தான் செஞ்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.